வணக்கம். இன்றைக்கி நம்ம உடைச்ச கோதுமையில் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளரில் உடைச்ச கோதுமை எடுத்திருக்கேன். அதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சில தூசிலாம் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த காய்கறிகளை எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க கேரட், பீன்ஸை போட்டுக்கோங்க. நான் எக்ஸஸாக எந்த உப்புமே ஆட் பண்ணலை. 2 வாட்டி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் கோதுமை ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்க கோதுமை அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர கிளறிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துருங்க. ஹெல்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடி.